ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா புத்தாவோட பொது தமிழ் புத்தகம் வாங்கியிருக்கோம். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய எல்லா தேர்வுக்கும் இந்த ஒரு புத்தகம் போதும். இது பார்த்தீங்கன்னா சிறப்பு பதிப்பாக கொடுத்துருக்காங்க 2023, 24. அதாவது இப்போ அது 2024, 25 வந்துருச்சு. இது நான் வாங்கும்போது 2023, 24 அந்த பதிப்பு வாங்கியிருக்கேன். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது நம்ம பார்த்தீங்கன்னா, அவங்களே முன்னாடி அட்டையிலே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புதிய புத்தகம், பழைய புத்தகம் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்க எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய புத்தகம் இதில் வந்து மேல்நிலை 2ஆம் ஆண்டு அது +1 +2 அதுவும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுத்தமிழ் வினாக்கள், அதாவது 2012லேருந்து 2023 இருக்க வினாக்கள் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வும் கொடுத்துருக்காங்க. 2022, 23 இருக்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் வெளியிலேருந்து சிலபஸில் எதெல்லாம் கேட்பாங்களோ அதுவும் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிவும், தமிழ் தொண்டும் பழைய சிலபஸ், அதாவது சிலபஸ் வந்து இப்போ அப்டேட் பண்ணிட்டாங்க. இது பழைய சிலபஸ் படி தான் இது கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம புது சிலபஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதுபடி நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் இதில் இருக்கோ, அதாவது பழைய புத்தகம், புது புத்தகம், +1 +2 எல்லாமே இதில் கவர் ஆகிறதுனால நம்ம ஈஸியாக படிக்கிறதுக்கு, நம்ம நேரத்தை செலவை வந்து மிச்சப்படுத்துறதுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்றது நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இதில் உள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்குது, எப்படி கொடுத்துருக்காங்கன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இது பள்ளி பாட புத்தகங்கள் புதியது மற்றும் பழையது, அதாவது புதுசும் பழசும் சேர்ந்த மாதிரி சுற்று 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஏன் பார்த்தீங்கன்னா, 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு, அதாவது எது ஃபஸ்ட்டு நம்ம படிக்கணும், அதாவது சிலபஸில் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு அதிக கொஸ்டின் கேட்குறாங்க. குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும். ஸோ அது சுற்று 1ஆக கொடுத்துருக்காங்க. பழைய சிலபஸ் படி இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை படிச்சிட்டோன்னா நிறைய கொஸ்டின் இதில் தான் கேட்குறதுனால நம்ம இதை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்று 2ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, அதாவது நம்ம 9th 10th படித்ததுக்கப்புறம் 6th 7th 8th படிக்கணும். அதே மாதிரி இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞரும், தமிழ் தொண்டும் இது கொடுத்துட்டு 3வது சுற்று வந்து மேல்நிலை 1ஆம் ஆண்டு, அதாவது +1 +2 அது வந்து பார்த்திங்கன்னா புது புக்கு பழைய புக்கு எல்லாம் சேர்ந்த மாதிரி இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டும் அது கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பள்ளி பாட புத்தகத்திலே வந்து சிலபஸில் இல்லாமல் சில இதெல்லாம் இருக்கும்ல, நம்ம இது படிக்கணுமா, இது அந்த இதையும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மொத்தம் புக்கில் இருக்க எல்லாமே இதில் கவர் ஆகிடுது. நம்ம வெளியே கொண்டு புக்கு திரும்ப ஸ்கூல் புக்கு படிக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இது படிக்கவே தேவையில்லை, எல்லாமே இதில் வந்தது. அதையும் பார்த்திங்கன்னா சுற்று 1 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு 2வது 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி +1 +2 3வது சுற்று 3 கொடுக்குறாங்க. இதில் 3வது சுற்று பார்த்திங்கன்னா +1 +2 அது மாதிரி இதுவும் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பழையது இது புது புக்கில் கொடுத்தது, அதுக்கப்புறம் பழசு. அது மட்டும் இல்லாமல் வெளி புத்தகங்கள், அதாவது சிலபஸில் இருக்கிறது ஸ்கூல் புக் இல்லாமல் வெளியே இருந்து எங்கெங்கெல்லாம் கேட்கலாம், அந்த அதில் அவங்க கண்டென்ட் எங்கெங்கெல்லாம் எடுத்துருக்காங்களோ அது சிலபஸ் வைஸ் அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதில் சிலபஸ் ஓவராலாக எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க, பழைய சிலபஸ் படி தான். ஆனால் நம்ம புது சிலபஸை வச்சுக்கிட்டு அது எங்கெங்கெல்லாம் நமக்கு எங்கெங்கே கவர் ஆகுதோ நம்ம அதை வந்து பார்த்து எடுத்து நம்ம வந்து அதை படித்தோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் அதை வந்து எப்படி படிக்கிறது, எப்படி கம்பேர் பண்ணி படிக்கிறதுன்றது நான் உங்களுக்கு இதிலே சொல்லிடுறாங்க. இதில் என்னென்ன இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, அதாவது டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம தனியாக வாங்கி படிக்கணும்னு அவசியமே கிடையாது. அதுவுமே இந்த புக்கில் வந்து கவர் ஆகிடுது உங்களுக்கு. இந்த பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் எல்லாமே கொஸ்டின்ஸ் எல்லாமே அந்தந்த சிலபஸில் எங்கெங்கே பின்னாடி வருதோ, இப்போ பிரித்தெழுது கேட்டிருக்காங்கன்னா அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பார்த்துட்டா நமக்கு 2 வேலை ஒரே இடத்துல முடிஞ்சிடும். இப்போ கட்டாய தமிழ் மொழி தேர்வு இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக 2022, 23 நடந்ததில்ல, கொஸ்டின்ஸ் எல்லாமே அதையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2022 நடந்த எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க என்னென்னு கொடுத்துருக்காங்க. இது பழைய டேட்டா தான், இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு. இப்போ நம்ம சிலபஸ் படி எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்கன்றது மார்க் வச்சு கொடுத்துட்டாங்க. அதனால் நமக்கு வந்து இது வந்து அந்தளவுக்கு நமக்கு வந்து பிரச்சனை இல்லை, நம்ம பார்க்கலாம். இது பழைய சிலபஸ் இதில் நீங்கள் எங்கே இப்போ நம்ம புது சிலபஸை எடுத்துக்கிட்டு அதில் இது எங்கே வருதோ அதை நம்ம பார்த்து படிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாண்ட் வந்து இது சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து எல்லா புக்ஸுமே வந்து எல்லா புக்கோட டேட்டாவையும் எடுத்து போகிறதால அவங்களுக்கு வந்து இதுவே பார்த்திங்கன்னா ஒரு நிறைய வந்துருச்சு, ஒரு ஆள் தூக்குனா கஷ்டமாக இருக்கும் போல் அது மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு இருக்குது இதில். இதை நீங்கள் வந்து மற்றபடி
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 4 சிலபஸ் நம்ம கையில் இருக்குது, புது சிலபஸ். இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 புது சிலபஸ் இது. இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி படிக்கிறது, இந்த சிலபஸ் வைஸ் இந்த புக்கில் எப்படி நம்ம தேடி எடுத்து படிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பார்த்துங்க. பிரித்து எழுதுதல்னு கேட்டிருக்காங்க. இப்போ பிரித்து எழுதுதல்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பிரித்து எழுதுக நம்ம கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பில் இருக்க பிரித்து எழுதுக ஃபுல்லாகவே இதில் கவர் ஆயிரும். அப்போ நம்ம இப்போ பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 35 இருக்குது. இப்போ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். 35 பாருங்கள், புதுசு, அதாவது புது புத்தகத்தில் பிரித்து எழுதுக 10ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு சேர்த்து கொடுத்துட்டாங்க. என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்தாங்க. இப்போ கண்டெடுக்கப்பட்டுள்ளனா அது எப்படின்னா இப்படி ஒவ்வொரு இதுவுமே கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஹைலைட் பாருங்கள். இப்போ அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் அதுக்கு பின்னாடியே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன பிரித்து எழுதுக படிக்கணும், என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்ற நமக்கு ஒரு சின்ன ஒரு ரெஃபர் பண்ணிக்கலாம். இதே கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கட்டாய தமிழ், அதில் என்ன கேட்டிருக்காங்க, இதெல்லாம் முன்னாடி கேட்டது இது இப்போ கட்டாய தமிழுக்கு வந்ததுக்கப்புறம் கேட்ட கொஸ்டின்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இது புது புத்தகத்தில். பழைய புத்தகமும் அதே மாதிரி 10ஆம் வகுப்பில். பழைய புத்தகத்தில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஆனால் எல்லாமே கவர் ஆகிடுது. நமக்கு எல்லாமே படிக்கணும் அப்படின்னா இந்த புக்கு நல்லா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறம் பழைய புத்தகத்தில் 9ஆம் வகுப்பில் என்னென்ன பிரித்து எழுதுக இருக்குது, அதில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்படி நம்ம வந்து ஒன்றுத்தையும் நம்ம வந்து சிலபஸ் வைஸ், இப்போ இங்கே சிலபஸில் பார்த்திங்கன்னா எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல்னு இருக்குது. இப்போ அடுத்ததே பார்த்திங்கன்னா நமக்கு எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். நம்ம எங்கெங்கே எது இருக்கோ அது மார்க் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னு மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த புக்கில் அந்த டாபிக் எடுத்து படித்தாலே, நம்ம அதே மாதிரி படித்தாலே எல்லா சிலபஸ் வைஸ் நம்ம கவர் பண்ணுறதுக்கு இந்த புக் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் பார்க்க அதே மாதிரி புதுசு பழசு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழசு எல்லாமே இருக்குது. அது மட்டும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு டாப்பிக்கும் இருக்குது. நான் என்ன சொல்லிகிட்டே போகணுன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்து அந்த அளவுக்கு இருக்குது. பொருந்தா சொல்லை கண்டறிதல், பிழை திருத்தம், சந்தி பிழையை நீக்குதல், இப்படின்னு ஒவ்வொரு புக்கும் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதில் இருக்க கண்டென்ட் முதற்கொண்டு அதில், அதாவது எக்ஸாம்பிள் மட்டும் இல்லாமல் அதில் இருக்க கண்டென்ட் புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு சிலபஸ் வைஸ் படிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே, ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு எல்லாருக்குமே இந்த புக் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே புக்கில் எல்லாமே நம்ம தமிழுக்குன்னு நிறைய புக்ஸ் எடுத்துக்கிட்டு மொத்தமாக ஒரு புக் எடுத்தோமா இதிலே ஃபுல்லாக முடித்தோமா, எது படித்தோம் படிக்கல, நம்ம நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. 1000 ருபீஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்த்து தான். ஏன்னா ஒவ்வொரு புக்கும் வாங்கி படித்து அதுக்கு நம்ம எங்கெங்கே தேடி படிக்கிறதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் போட்டிருக்காங்க. இது இப்போ இருக்க சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒரு வேளை இப்போ போட்டிருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நான் இதே மாதிரி வேறு நெக்ஸ்ட் எடிஷன் எதாவது கொடுத்துருந்தாலும் அந்த புக்கு நான் பை பண்ணியிருந்தேன்னா அடுத்தது உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். அந்த புக்கை வாங்கி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்தடுத்து ஏதாவது யூஸ்ஃபுல்லான புக்ஸ் வாங்கினாலும் உங்களுக்கு நான் அதை வந்து ரிவ்யூ பண்ணுறேன். டிஎன்பிசி படிக்கக்கூடிய எல்லாருமே வந்து இதை வந்து இந்த சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசாக எந்தெந்த புக்ஸ்லாம் வருதோ நான் அதை வாங்கி உங்களுக்காக ரிவ்யூ பண்ணேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதை வாங்கி பை பண்ணி நீங்களும் படித்து வருங்கால அரசு அதிகாரியாக வர்றதுக்கு எங்கள் சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். நன்றி. இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணுறதுக்கு அந்த நம்பர் வந்து புத்தா பப்ளிகேஷனோட நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து அதை ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு வேறு புக்கு புது புக்கு வாங்கி உங்களுக்கு வந்து நான் ரிவ்யூ பண்ணி கொடுக்குறேன். நன்றி. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store.